ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எமர்ஜிங் டெக். நம்ம டெக்னாலஜி சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் வீடியோக்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப் சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த வாட்ஸ்அப் சீரீஸில் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி நிறைய வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் இப்போ தொடர்ச்சியாக ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட நோக்கம் என்ன அப்படின்ட்டா, நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாருன்னா அந்த மெசேஜை நம்மளுடைய மொழியில் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொள்வது அப்படின்னு தான் இந்த வீடியோவோட விஷயம். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்டு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாருன்னா, உதாரணத்துக்கு என்னோடய ஃப்ரெண்டு வந்து இப்போ 2 மெசேஜ் அனுப்பியிருக்காருன்னு வச்சுக்கோமே. இதில் பார்த்தீங்கன்னா 2 மெசேஜ் இருக்குது. இது 2மே வந்து ஆங்கிலத்தில் இருக்குது. இப்போ எனக்கு தேவைங்கிற மொழி வந்து தமிழ். இப்போ இந்த ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய இந்த மெசேஜை எப்படி நம்ம தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த அப்ளிகேஷன் தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து ஹாய் ட்ரான்ஸ்லேட். இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே அவங்க சில விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க. அவங்க இந்த ட்ரான்ஸ்லேட்டரோட இந்த ஸ்விட்சை வந்து ஆன் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு இப்போ நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போகிறோம். ஹாய் ட்ரான்ஸ்லேட் இருக்குது. இதோட பேக் போய் காட்டுறேன். இதில் பாருங்கள், இப்போ நமக்கு தேவையானது இந்த சுவிட்சு. இது மட்டும்தான் நமக்கு. இந்த சுவிட்ச் மட்டும்தான் நம்ம இப்போ ஆன் பண்ண போகிறோம். இதை ஓப்பன் பண்ணிங்க. இது வந்து இப்போ ஆஃபில் இருக்குது. நீங்கள் இந்த பட்டனை வந்து கிளிக் செஞ்சீங்கன்னா போதும், இது வந்து ஆன் ஆயிரும். ஓகே கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் பேக்கில் வந்துடலாம். ஹோம் பேஜுக்கு வந்துடலாம். ஹோம் பேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் திருப்பி அந்த உங்களுக்கு என்ன மொழி தேவைங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். அதுக்காண்டி நீங்கள் திருப்பி வந்து இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா கெட் ஸ்டார்டட் கொடுங்க, நெக்ஸ்ட்டு கொடுங்க, டன் கொடுங்க, மறுபடியும் கெட் ஸ்டார்டட் கொடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங் ப்ரெஸ் டு மூவ் அப்படின்னு ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க ரவுண்டாக. இந்த ஐக்கான் தான் நமக்கு வந்து நம்ம தேடுற மொழியை வந்து சர்ச் பண்ண உதவும். இது இருக்கட்டும், நம்ம பின்னாடி பார்ப்போம் இது என்னென்னு. இப்போ ஃபஸ்ட்டு யுவர் லாங்குவேஜ் கேட்குறாங்க. யுவர் லாங்குவேஜஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் ட்ரான்ஸ்லேஷன் பால் அப்படின்னு இருக்கும். இதுதான் இந்த பால். இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து இந்த பால் வந்துடும். இது எதுக்கு அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது வந்து உங்களோட மொழி, யுவர் லாங்குவேஜ் இருக்குது பாருங்களேன். இந்த மொழி வந்து நீங்கள் பேசக்கூடிய மொழி. அதாவது உங்களுக்கு எந்த மொழி வந்து ட்ரான்ஸ்லேஷன் தேவையோ அந்த மொழி அதில் வச்சுங்க. இப்போ என்னோடய ஃப்ரெண்டு வந்து இங்கிலீஷில் அனுப்புகிறாருல, இப்போ எனக்கு அந்த மெசேஜை வந்து இப்போ நான் தமிழில் தான் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ் கிளிக் பண்ணிங்க. ஓகே, தமிழ் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து எந்த மொழி அனுப்புனார் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து ஆட்டோ இதில் இருக்கிறது வந்து ஹிந்தி இப்போதைக்கு இருக்குது. எனக்கு ஹிந்தி இப்போ தேவைப்படலை, எனக்கு தமிழ் தேவை. அதனால் நான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து இங்கிலீஷில் அனுப்புனார், அதனால் நான் இங்கிலீஷ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் இந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து திருப்பி வாட்ஸ்அப்புக்கு தான் போகணும். வாட்ஸ்அப் போய்க்கலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்க. இந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நான் அந்த அப்ளிகேஷன்லேயே நான் சொன்னேன் பாருங்களேன், அதில் ஒரு பால் மாதிரி கொடுத்துருந்தான், ஒரு கிளாஸ் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு மேக்னிஃபைட் கிளாஸ் மாதிரி இருந்துச்சுல, இந்த கிளாஸ் வந்து இந்த இருக்குது. இதை நீங்கள் அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த இது வரும். உங்களுக்கு எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் தேவையோ அந்த டெக்ஸ்ட் மேலே நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே தமிழ் மீனிங் உங்களுக்கு காட்டும். இப்போ இங்கே பாருங்கள்,
வச்சாச்சு. இப்போ எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு வந்துருச்சு. அதே மாதிரி கீழே வந்து நம்ம இருக்குது பாருங்கள், இதை நம்ம மறுபடியும் இதை வச்சிங்கன்னா போதும், எனது சேனலை பதிவு செய்க அப்படின்னு, சப்ஸ்கிரைப் மை சேனல் அப்படின்னு இருக்குது. இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த அப்ளிகேஷன் வந்து முக்கியமாக வந்து யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் வந்து அதிகமாக யூஸ் ஆகும். ஏன்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் வந்து படிக்க தெரியாதவங்களுடைய கையில் எல்லாரோடைய கையில் வந்து இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் வச்சுருக்கிறவங்களெல்லாம் பார்க்குறோம். அவங்களும் வந்து வாட்ஸ்அப் வச்சுருக்காங்க. அவங்க இப்படி வாட்ஸ்அப் வச்சுருக்கும் பொழுது அதில் இங்கிலீஷ் மெசேஜ் ஏதாச்சும் பார்த்தாங்கன்னா அதை அவங்க தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனை உங்களுக்கு தேவைப்படலைன்னா மற்றவங்களுக்கும் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்களுக்கு. இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னு சொன்னால் மட்டும் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கும் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற டெக் வீடியோவை நீங்கள் அப்டேட்டாக பார்க்கலாம்.